ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொடங்கிய மீன்பிடி தடை காலம் வரும் 15ஆம் தேதி முதல் அமலாகும் என தகவல். புதுச்சேரியில் மீண்டும் பணிக்கு திரும்பிய காவல்துறையினர். தேர்தல் பணி நிறைவடைந்த நிலையில் வழக்கமான பணி துவக்கம். வணிக பயன்பாடு கேஸ் சிலிண்டர்களின் விலை அதிகரிப்பின் எதிரொலி. புதுச்சேரியில் உணவகங்களின் உணவுகளில் விலைகளில் அதிரடி மாற்றம். காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. சிறைப்பிடித்த மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி அவர்களது குடும்பத்தினர் கோரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலம் 15ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. கடல்சார் மீன்களை நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்தும் வகையில் பாதுகாத்திடவும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் வங்காள விரிகுடா மற்றும் அரபி பெருங்கடலில் வெவ்வேறு மாதங்களில் மீன்பிடி தடை காலத்தை மத்திய அரசு அமல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தியது போல் இந்த ஆண்டிலும் வருகின்ற 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரையிலான புதுவை பிரதேச கிழக்கு கடல் நெடுக்கில் கனகச்செட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையிலும் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. இதேபோல் காரைக்கால் பகுதியில் மண்டபத்தூர் மீனவ கிராமம் முதல் வடக்கு வாஞ்சூர் மீனவ கிராமம் வரையிலும் ஏனாம் மீன்பிடிப்பு பகுதியில் உள்ள இடங்களிலும் மீன்பிடிக்க தடை செய்யப்படுகிறது. தடை காலத்தில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளில் மட்டும் மீன்பிடித்துக் கொள்ளலாம். அனைத்து வகையான படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படகில் மீன்பிடிக்க தடை செய்யப்படுகிறது. மேலும் எந்திரம் பொருத்திய பைபர் படகுகளும் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. இதேபோல் மாஹே பகுதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை 61 நாட்களும் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர இதர அனைத்து வகை படகுகளை கொண்டும் மீன்பிடிக்க தடை செய்யப்பட உள்ளது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த 24 நாட்களாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினர் தங்களது வழக்கமான பணிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. மறுநாள் 16ஆம் தேதியே வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இதனால் காவல்துறையினர் பணி கடுமையாக மாறியது. தேர்தல் அதிகாரிகள் பாதுகாப்பு, பிரச்சாரம், வேட்புமனு அலுவலக பாதுகாப்பு, பிரச்சாரத்திற்கு வந்த விஐபிகள் பாதுகாப்பு என காவல்துறையினரின் பணி அல்லோலப்பட்டது. காவல்துறையினர், IRBN காவலர்கள், ஊர்காவல் படையினர் என அனைத்து பிரிவினரும் களத்தில் இறக்கப்பட்டனர். இவர்களோடு துணை ராணுவ படையினரும் பணியாற்றினர். காவல் நிலையங்களில் இருந்த காவல்துறையினரும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் அங்கு குறைவான காவலர்களை பணியாற்றினர். கடந்த 9ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவுக்காக பெரும்பாலான காவலர்கள் வாக்குச்சாவடி, சாலைகளில் பாதுகாப்பு பணிக்கு சென்றனர். கடந்த 24 நாட்களாக தேர்தல் பணியில் காவல்துறையினர் மூழ்கியிருந்தனர். வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பணியாற்றிய காவலர்களுக்கு 10ஆம் தேதி விடுமுறை அளிக்க அரசு உத்தரவிட்டது. அதன்படி 10ஆம் தேதி ஒரு நாள் காவலர்கள் விடுமுறையில் இருந்தனர். தொடர்ந்து 11ஆம் தேதி தங்கள் பணிக்கு காவலர்கள் திரும்பினர். தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சனிக்கிழமை மக்கள் மன்றம் நிகழ்ச்சி அனைத்து காவல் நிலையங்களிலும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் கேஸ் சிலிண்டர்களின் விலை உயர்வால் புதுச்சேரியில் உள்ள உணவகங்களின் உணவுகளில் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசு வணிக சிலிண்டர்களை தாராளமாக வழங்குவதை நிறுத்தியுள்ளது. அதோடு வணிக சிலிண்டர்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் புதுவையில் பல சிறிய உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இயங்கும் ஒரு சில உணவகங்களிலும் உணவகங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண உணவகங்களில் கூட
30 ரூபாய்க்கு விற்ற பூரி, பொங்கல் ஆகியவை 40 ரூபாய்க்கும், இட்லி வடை 6 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்கும், பரோட்டா 15 ரூபாயிலிருந்து 20-25 ரூபாய் வரையிலும், பிரியாணி சராசரியாக 100 ரூபாய் இருந்து 150 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பெரிய உணவகங்களில் குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிவித்து வருகின்றனர். முதலிலேயே முழுமையாக ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்றும், கேஸ் சிலிண்டர் அடிக்கடி உபயோகப்படுத்த முடியாது என்பதால் ஒரே கட்டமாக சமையல் எடுத்து வருவோம் என தெரிவிக்கின்றனர். சில உணவகங்களில் புதிய விலை உயர்வுடன் மெனு கார்டுகளும் தயாரித்துள்ளனர். நிலையில் தென்னிந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பள்ளிகளில் கோடை விடுமுறை தொடங்கியுள்ளது. இதனால் புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வார இறுதி நாளான கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நகரின் ஒயிட் டவுன் பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இவர்கள் உணவகங்களில் உணவு இல்லாமல் சாலையோர உணவகங்களை நாடியுள்ளனர். புதுவையில் காஃபி, டீ கடைகளில் காலை மாலையில் கூட்டம் நிரம்பி வழியும். இங்கு கேஸ் உபயோகம் அதிகமாக தேவைப்படும். இதனால் டீ, காஃபி விலையும் அவ்வப்போது உயர்த்தி வந்தனர். தற்போது டீ 20 ரூபாய்க்கும், காஃபி 30 ரூபாய்க்கும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த எகிரும் விலை உயர்வு புதுவை மக்கள், சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை அடுத்து அவர்களது குடும்பத்தினர் மீனவர்களை உடனடியாக மீட்டு தரும்படி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலை அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 12 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி அவர்களது உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழில்தான். இதையும் இலங்கை அரசு முடக்கினால் தாங்கள் தற்கொலைதான் செய்து கொள்ள வேண்டும் எனவும், இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தங்களது பிள்ளைகளையும் விசைப்படகுகளையும் மீட்டுக் கொடுக்குமாறு மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்களுடைய பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லாமே வந்துடணும். ஒரு குறையும் இல்லைன்னா எல்லாம் மருந்து குடிச்சு செத்துருவோம். அதைத்தான் செய்ய போறோம். நாங்க மருந்து குடிச்சு தான் சாப்பிட்றோம் எல்லாருமே. இப்பவே சீர்சா இப்ப மோசமா கிடக்கு. அதுதான் ஓட்டு போறேன்னாக்கா அதைத்தான் செய்யணும். ஆமா என்னைக்கு மீன் பிடிக்க போனாங்க? எத்தனை பேர் போனாங்க? 12 பேர் போனாங்க. இன்னைக்கு 9ஆம் தேதி நைட்டு போட்டுக்கு போனாங்க. இங்க தாங்க இழுத்தாங்க. அந்த கடலுக்கு கூட போல, இந்த கடலுக்கு தான் வந்து பிடிக்கிறாங்க. அந்த கடலுக்கு யாரு போறா? இந்த கடலுக்கு தான் வந்து பிடிக்கிறாங்க. இதுக்கு போனா கடலுக்கு போனதான் எங்களுக்கு சோறு. அதுக்கு இல்லைனாக்க இந்த பிள்ளையோட வயசு நாங்க இந்த பிள்ளைகளை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே. நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அது கவர்மெண்ட் எதுக்கு இருக்காங்க? எங்களோட மகள் வரது என்ன ஆகுறது? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கவர்மெண்ட் ஓட்டுக்கு முன்னாடி அது கேட்கறாங்களா? உரிமை கேட்கறாங்களா? எங்களோட உரிமையை கொண்டு வர சொல்லுங்க. நாங்க என்ன காரணம்? படிச்சுட்டு ஆபீஸ் வேலையை பாக்குறோம். கடலுக்கு போனது எங்களுக்கு சோறு. மத்திய மாநில அரசு நீங்க எல்லாம் செயல்பட்டு எங்க போட்டை விடுவிச்சு தரணும். நாங்க மீன் பிடிக்க தான் போறோம். நாங்க திருடுறதுக்கு இதுக்கெல்லாம் போல. எங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த பக்கமும் போக முடியல. ஜிப்மர் மருத்துவமனைக்கு வரும் 14ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு விடுமுறை என்பதால் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவமனை அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனைக்கு உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர், வெளிமாநில மக்களும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு விடுமுறை என்பதால் நோயாளிகள் யாரும் வரவேண்டாம் என ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் செயல்படும் என ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீட்டிற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு எவ்வித தட்டுப்பாடும் இல்லை என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற முன்பதிவை தவிர்க்குமாறு எண்ணெய் நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டுள்ளது. இது குறித்து பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் தற்போது எவ்வித தடையும் இல்லாமல் முறையாகவும் பாதுகாப்பும் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியன் ஆயில் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்களின் சார்பில் சமையல் கேஸ் சிலிண்டர் போதிய அளவில் கையிருப்பில் வைக்கப்பட்டு உள்ளதாகவும் விநியோக ஏற்பாடுகள் வலுவாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
தங்களின் கேஸ் நிரப்பும் ஆலைகள், போக்குவரத்து வசதிகள், விநியோக அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த முறையில் திறம்பட செயல்பட்டு வருவதாகவும் இதன் வாயிலாக மக்கள் தங்களுடைய சமையல் கேஸ் சிலிண்டர்களை வழக்கமான சுழற்சி முறையில் எவ்வித சிரமமும் இன்றி பெற முடிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தேவையற்ற கவலை கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ள அவர் பீதியுடன் முன்பதிவு செய்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் பெட்ரோல், டீசல் விநியோகமும் முறையாக நடைபெற்று வருவதாகவும் அனைத்து முக்கிய முனையங்கள் மற்றும் கிடங்குகளில் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து விற்பனை நிலையங்கள் வரை விநியோக சங்கிலி சீராக இயங்கி வருவதாகவும் எங்கும் பற்றாக்குறை ஏற்படாதபடி தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் மக்களுக்கு நம்பகமான, எளிதில் அணுகக்கூடிய மற்றும் தடையற்ற எரிபொருள் சேவை வழங்குவதில் தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 18 புகார்களுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு மக்களின் குறைகளை நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் கேட்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த வார சனிக்கிழமை மக்கள் மன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் பங்கேற்று பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது விசாரணை நடத்தினார். காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன், ஆய்வாளர் சத்யநாராயணன், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, சைபர் கிரைம் காவல் நிலையத்தின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகவ், பெரிய கடை காவல் நிலையத்தில் ஸ்ருதி கலந்து கொண்டு பொதுமக்களின் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங், தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் நடந்த மக்கள் மன்றத்தில் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு போக்குவரத்து சம்பந்தமான குறைகளை கேட்டறிந்தனர். இந்த வாரம் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 17 பெண்கள் உட்பட 162 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 35 புகார் மனுக்கள் பெறப்பட்டு அதில் 18 மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உள்ள சாலைகளில் சாலையோர மரங்களின் கிளைகள் காய்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகளில் மேல் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சாலையோரங்களில் உள்ள மரங்கள் காய்ந்து கிளைகள் முறிந்து கீழே விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த நிலை வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அபாயமாக மாறியுள்ளது. திடீரென விழும் கிளைகள் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளின் மீது விழும் சூழ்நிலை உருவாகி உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் உள்ளது. இதனை முன்னிட்டு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காய்ந்த மற்றும் அபாயகரமான மரங்களை அடையாளம் கண்டு வெட்டுதல், கிளைகளை சீரமைத்தல் மற்றும் சாலையோர மரங்களுக்கு பராமரிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. விபத்துகளை தவிர்க்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி. இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப்